அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு ஏழை ஒரு அம்மா வந்து குளிரில் நடுக்கிட்டு கீழே இருப்பாங்க. இயல்பாக தன்னை அறியாமல் இதை பார்த்த அடுத்த நிமிடம் அவருடைய சால்வையை எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அவர் ஒன்றும் நடக்காத மாதிரி கூட நடக்கிறார் அப்படின்னு பதிகிறார். எங்கள் நாடகத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா? எங்கள் நாடகம் என்ன? சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். இந்த சாதாரண தர்ப்பை புல்லை கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பிராமணர்களிடம் அடிபணிந்து விட்டாரே. குறுக்கு நெடுக்கும் ஒரு பையன் சிவாஜியா நடிச்சுட்டு போனானே, அவன் எங்க? கணேசன் வருகிறார். அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் தான் முதல்ல நடிக்கணும் சிவாஜியாக. ஆமாண்ணா, கணேசன் அவர் எழுதுகிறார் அவருடைய சரிதையில், எனக்கு தான் கொக்கு மாதிரி மூக்கு இருக்கும், அதனால சிவாஜி பாத்திரத்துக்கு நான் சரியானவன் அப்படின்ட்டு. ஒடிந்த வாழானாலும் ஒரு வாழ் தாருங்கள், என்ன கண்ணன் மனதும் கல் மனதா என்றெல்லாம் வசனங்களை எழுதி கவிஞர் கண்ணதாசனை மயக்கமுறச் செய்த அந்த காதலி குடும்ப பாசத்தோடு ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அதனால தான் அதை வந்து வீழ்த்துவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்போ வந்து கேரள நாட்டை சேர்ந்த நான் திமுகவினுடைய பணிகளுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் பதிவாயிருக்கு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். ஆனா அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்துல பேரலா வந்து சமூக அக்கறையும் சீர்திருத்தம் தொடர்பான சிந்தனைகளும் அவருக்கு இருந்துட்டே இருந்ததுன்னு சொல்லலாமா? அவருக்கு வந்து உங்களுக்கு இங்க முருகன் தியேட்டர்னு ஒன்று வடசென்னையில் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த முருகன் தியேட்டர்னுடைய உரிமையாளர் வந்து பரமசிவ முதலியார். அங்கே தான் அந்த யானை கவுனி, அங்கே தான் வந்து ஒரு வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் அவருடைய அம்மாவும் அவங்க சத்யபாமாவும் 3 பேரும் குடியிருந்தார்கள். அதனால் வடசென்னை வந்து அவருக்கு ரொம்ப பழகின ஒரு இடம். முருகன் தியேட்டர்னுடைய பரமசிவ முதலியார் சொல்கிறார், அப்போது எம்ஜிஆர் சாதாரணமானவர் தான், ஒரு துணை நடிகராக இருக்கிற நேரம். நாங்கள் வந்து 2 பேரும் காலையில் நடந்து போவோம். என் மேலே ஒரு சால்வை இருக்கும், அவரும் ஒரு சால்வை இருக்கும், பனியாக இருக்கும், காலையில் போவோம். அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு ஏழை ஒரு அம்மா வந்து குளிரில் நடுக்கிட்டு கீழே இருப்பாங்க. இயல்பாக தன்னை அறியாமல், எப்படி அந்த உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவுதாம் நட்புன்னு சொல்கிறார் இல்லையா வள்ளுவர். வேட்டி அவிழுதுன்னா தானாக கை போயிடும், யோசித்தெல்லாம் போகாது. முந்தானையை சரி பண்ணுறது தானாக பெண்களுக்கு அமைஞ்சிரும். அந்த மாதிரி இயல்பாக அதை பார்த்த அடுத்த நிமிடம் அவருடைய சால்வையை எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அவர் ஒன்றும் நடக்காத மாதிரி கூட நடக்கிறார் அப்படின்னு பதிகிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு சமூக பிரಜ್ಞை உணர்வு அவருக்கு இருந்துச்சு. இது தவிர அவர் வரக்கூடிய காலம் வந்து திராவிட இயக்கம் வந்து முகிழ்த்து, அது வந்து திரை நாடகங்கள் மூலமாகவும் திரைத்துறை மூலமாகவும் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒரு வியூகம் அமைக்கிற ஒரு நேரம். அதை பார்க்கிறார். இவருக்கு இப்போ தொடர்ந்து நாடகங்கள், பிரச்சார நாடகங்கள்லாம் நடத்துறது யாரு? திராவிட இயக்கங்கள் தான். சமூக நாடகங்கள் ஒரு பக்கம் நடக்குது, பிரச்சார நாடகங்கள் இன்னொரு பக்கம் நடக்குது. பிரச்சார நாடகங்களுக்கு நிறைய பேர் வராங்க. அந்த நாடகங்களில் வந்து நல்ல கருத்துக்களை பல பேர் சொல்கிறாங்க. நாடகங்கள் இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு இடத்த சொல்லி அந்த மாதிரியான ஒரு தொழில் அப்படின்னு சொன்ன பெரியார் கூட இதனுடைய பிரச்சார வலிமையை பார்த்துட்டு நான் பல கூட்டங்களில் சொல்கிறத ஒரு நாடகத்தின் மூலமாக சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னதெல்லாம் நடக்குது. அதில் அண்ணான்ட்டு ஒருத்தர், பேரறிஞர் அண்ணா, அவர் வந்து இந்த எழுத்துத்துறையில் அவர் வந்து ஒரு இடத்தை பெறுகிறார். அதை பார்க்கிறார். இவர்களுடைய வரவோடு இவருடைய தொடக்கமும் இவருடைய அரங்கேற்றமும் இவருடைய திரை ஆசையும் இவருடைய நாடகத்துறை பிரவேசமும் எல்லாம் ஒரே சமகாலத்தில் நிகழ்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம், இன்னொரு பக்கம் திராவிட இயக்கத்தினுடைய நுழைவு. அந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய கலைஞர்களாக, மிக அழகான, மிக உங்களை மயக்கக்கூடிய தமிழை இப்படி பேச முடியுமா என்று நீங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் மேடைகளில் ஆற்றக்கூடிய அந்த சொற்பொழிவுகளை கேட்டு கிறங்கி போகக்கூடிய மக்கள் கூட்டத்தையும் அவர் பார்க்கிறார். இதெல்லாம் நடக்குது. அவருக்கு முதல்ல டிவி நாராயணசாமி, நடிகமணி, அவர் அறிமுகமாகிறார். ஏன்னா அவரும் ஒரு நாடக நடிகர். அவர் எங்கே இருக்காரு? இவங்களோட இருக்கார், டிகேஎஸ் பிரதர்ஸ், டிகே அவை, டிகே சண்முகம் சொல்கிறோம் இல்லையா, அவர்கள்
ஔவையாக ஒரு ஆண் வேடமேற்று நடித்தவர். அதற்காக பல்ல பிடுங்கிட்டார். தன்னுடைய பல்லையே வந்து பிடுங்கி விட்டு அந்த 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 பாத்திரத்தில் அப்படியே நடிக்கணும் அப்படின்றதுனால அந்த பாத்திரமாகவே மாறி போய், அதனால்தான் அவருக்கு ஔவை என்று பெயர். ஔவை துரைசாமி பிள்ளை இருக்கார். அவர் வந்து ஔவை என்று வடார்காடு மாவட்டமோ தென்னார்காடு மாவட்டத்திலேயோ ஒரு கிராமம் இருக்கு, அங்கிருந்து வர்றதுனால அவருக்கு ஔவை துரைசாமி பிள்ளைன்னு பேர். ஔவை டி கே சண்முகம் ஔவை பாத்திரத்தை ஏற்று நடித்ததனால் ஔவை டி கே சண்முகம். அந்த நாடக குழுவில் இருக்கிறவர் நடிகமணி டிவி நாராயணசுவாமி, எஸ்எஸ்ஆர்னுடைய மைத்துனர். அவங்களுடைய எஸ்எஸ்ஆர்னுடைய அக்காவை நடிகமணி டிவிஎன் திருமணம் செய்து கொண்டார். அவர் இவருக்கு அறிமுகம். ஒரு நாள் வந்து கேட்கிறார், எங்க நாடகத்துல நீங்க நடிக்கிறீங்களா? எங்க நாடகம் என்ன? சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அந்த நாடகத்துல நீங்க சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் வந்து சந்திரமோகன் வந்து சிவாஜியினுடைய ஒரு தளபதி. அவனுக்கு சிவாஜியினுடைய பல வெற்றிகளை கண்டு அவனுக்கு பேரானந்தம். ஆனால் அப்படிப்பட்ட சத்ரபதி சிவாஜி, அப்படிப்பட்ட சிவாஜி மகாராஜ் இந்த பிராமணர்களிடம் தலைகுனிய அடிபணிந்து போக வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கிறதே என்று அவன் வெகுண்டெழுகிறான். ஏன்னா யாதவ குலம்னு என்று எண்ணுகிறேன், சூத்திர குலத்திலிருந்து வருபவன் சிவாஜி. அவன் சத்திரியன் அல்ல. அவனை முடிசூட்டுவதற்கு மராத்தாவில் இருக்கக்கூடிய மராத்தா பிராமணர்கள் தயங்குகிறார்கள். அதனால் சிவாஜி அங்கிருந்து புறப்பட்டு காசிக்கு சென்று காகபட்டர் என்று அங்க இருக்கக்கூடிய ஒரு காசி வாரணாசி பிராமணரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அவருக்கு பல அன்பளிப்புகளை தந்து அவர் சிவாஜியை ஒரு சத்திரியனாக உருவகப்படுத்தி அவனுடைய குலப்பெருமையை சொல்லி அவனுடைய முன்னோர்கள் இவர்கள் என்று ஒரு கட்டை எழுதி நேரட்டிவ் எழுதி முடிசூட்டுகிறார். இத்தனை வெற்றிகளை, முகாலயர்களை எதிர்த்து, எதிரிகளை எதிர்த்து, மற்றவர்களையெல்லாம் எதிர்த்து இவ்வளவு தீரத்தோடும் வீரத்தோடும் மாண்போடும் புகழோடும் வெற்றி பெற்ற ஒரு சிவாஜி மகாராஜ் இந்த சாதாரண தர்ப்பை புல்லை கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பிராமணர்களிடம் அடிபணிந்து விட்டாரே என்ற வருத்தம் சந்திரமோகனுக்கு. அவர்களுக்குள் நடக்கும் உரையாடல் அந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு. சந்திரமோகன் தான் அந்த நாடகத்தினுடைய நாயகன். சிவாஜியை காட்டிலும் சிவாஜிக்குத்தான் பெரும்பங்கு உண்டு. ஆனால் உண்மையான நாயகன் என்றால் சந்திரமோகன் தான் திராவிட இயக்கத்தினுடைய இளைஞன், இந்த பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பவன். அதை உருவகப்படுத்தி ஒரு கதை. அந்த கதையில் சிவாஜியாக நடிப்பதற்கு எம்ஜிஆரை அணுகுகிறார் டிவிஎன். எம்ஜிஆர் ஒப்புக்கொள்கிறார். 1944 எனக்கு தெரிஞ்சு இந்த கதை அந்த கதையை எழுதி முடிக்கிறார் அண்ணா. கதை வசனம் எல்லாம், நாடகத்தினுடைய வசனம் எல்லாம் எழுதப்படுகிறது. அதை கொண்டு போய் டிவிஎன் எம்ஜிஆரிடம் தருகிறார். கடைசியில் எம்ஜிஆர் பின்வாங்கி விடுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு அவருக்கு உடைகள் எல்லாம் தைக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு வாரத்தில் நாடகம் அரங்கேற இருக்கிறது. அதை அரங்கேறலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒத்தி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்துச்சு. எம்ஜிஆருடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் சென்ட் மேரிஸ் ஹாலில் அந்த நாடகம் அரங்கேறுகிறது. பெரியாருடைய தலைமையில் நினைக்கிறேன். அப்பத்தான் குறுக்கு நெடுக்கும் ஒரு பையன் சிவாஜியா நடிச்சுட்டு போனானே, அவன் எங்க? கணேசன் வருகிறார். நீ இன்னையிலிருந்து சிவாஜி என்று தந்தை பெரியார் அவருக்கு தந்த, சிவாஜி கணேசன் வார்த்தைகளில் சொல்வதானால், தந்தை பெரியார் எனக்கு அடித்த பிச்சை. அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் தான் முதல்ல நடிக்கணும் சிவாஜியாக. ஒரு வாரத்திற்கு முன்னாடி டிவிஎனிடம் எம்ஜிஆர் சொல்லுகிறார், இல்லை நான் நடிக்கலை. அப்போ இந்த திராவிட இயக்கத்தோடு தன்னை பிணைத்து கொண்டால் ஒரு பெரிய எதிர்காலம், திரை உலக எதிர்காலம் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் அவருக்கு இருந்தது. அது மட்டுமே காரணமா சார்? காங்கிரஸ் மேல ஒரு ஈர்ப்பும் உள்ளூர் அப்ப இருந்ததுன்னு சொல்லலாமா? ரெண்டும். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய போக்கு, இதனுடைய எதிர்காலம், இது எவ்வளவு இதனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமா? அதில் அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் அவருக்கு இருக்கு. இது 1944. அந்த சந்தேகங்கள்ல எதுலேயும் தப்பு கிடையாது. முதல்ல ஒத்துக்கிட்டு இருந்திருக்க வேண்டாம். அது ஒரு அவசரப்பட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒன்றும் பெரிய வயதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1917 பிறந்தார் அப்படின்னா நீங்கள் 1947 எடுத்துக்கிட்டா கூட 30 வயசுக்கும் கீழே தான். இது 44 நடக்குது. அப்புறம் 20களில் தான் இன்னும் இருக்கார். அதனால் அவர்கிட்ட ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றார், எம்ஜிஆர் அதற்கு காரணம் சொல்றார், திரை வசனங்கள்லாம் வந்துச்சு, அதில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் சொன்னேன் டிவிஎன் கிட்ட. டிவிஎன் வந்து என்னை அழைச்சிட்டு போனார் அண்ணா கிட்ட. நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. உடனே அண்ணா சொன்னார், டிவிஎன் நீ ஏன் மாற்றி கொடுத்துற அவங்களுக்கு வேண்டியபடி அப்படின்னு சொல்லிட்டார். இது எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சது. எங்கள் அண்ணா ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். என்ன நீ இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளர் வந்து இப்படி பண்ணிட்ட, இது நீ ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்ட, ராமச்சந்திரா நீ இதிலெல்லாம் நடிக்க வேண்டாம், விலகிடு அப்படின்னு அண்ணா சொன்னார். அதாவது அவருடைய அண்ணா எம்ஜி சக்கரபாணி சொன்னதாக சொல்கிறார். அண்ணா, பேரறிஞர் அண்ணா இதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் வந்து ஒரு தாய்க்குரிய பெருந்தன்மையோடு இதை கடந்து சென்று விட்டார். இதை பற்றி அவர் கடைசி வரைக்கும் பேசலை, எங்கேயுமே பேசலை. எம்ஜிஆர் தான் அதை பதிஞ்சிருக்கார் அவருடைய சரிதையில். அதனால் அதுக்கு காரணம் என்னென்னா, பல முறை கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்கார், எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிடுமோன்ற பயத்தில் நீங்கள் விலகிட்டீங்க கடைசி நேரத்துலலாம் சொல்லியிருக்கார். அது ஒரு காரணமாக இருக்கும் என்று தான் நானும் எண்ணுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமும் ஒரு தொலைநோக்கும் அவருக்கு இருந்துச்சு. சிவாஜி கணேசன் எப்படி வர்றாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைவாணர் என்எஸ்கேவும் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்கேடி பாகவதரும், அவங்க 2 பேரும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் அவர்கள் தொடர்பு படுத்தி அவர்களை சிறையில் தள்ளி விடுகிறார்கள். 4.5 ஆண்டுகளோ என்னமோ அவர் சிறை வாசம் அவர்களுக்கு. அது வந்து பிரிவி கவுன்சில், லண்டனில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு போய் தான் இன்னைக்கு எத்ராஜ் கல்லூரி இருக்க, அந்த எத்ராஜ் வழக்கறிஞர் அந்த வழக்கை எடுத்து நடத்தி அவர்களுக்கு கலைவாணருக்கு விடுதலை வாங்கி தருகிறார். கலைவாணர் நடத்திட்டு இருந்த நாடக குழு அவர் போன பிறகு உடைஞ்சு போயிடுது. அந்த நாடக குழுவை 2 பேர் நடத்துகிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ண நாடக சபான்னு சொல்லிட்டு அந்த நாடக குழுவை தொடர்ந்து நடத்துகிறவர் SV சகஸ்ரநாமம். அதிலிருந்து பிரிஞ்சு வந்து கிருஷ்ணன் நாடக சபான்னு சொல்லிட்டு KR ராமசாமி நடிப்பிசை புலவர் அவர் நடிக்கிறார். அந்த குழுவில் இருக்கிற பையன் தான் கணேசன். 18 வயது தான், 17 வயது தான், ரொம்ப பதின்ம வயது கணேசன். இவர்கள் அந்த நாடக குழுவை NSK சிறைக்கு போன பிறகு பெரிய அளவில் ரொம்ப துன்பமான ஒரு காலம் அது. பஞ்சமும் பட்டினியும் என்ன சொல்கிறது, துன்பமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ பாருனில் மேன்மைகள் வேறு நீ யார்க்கோன்னு பாரதி பாடினான். துன்பமும் விடிமையும் இவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி. அப்போ வந்து பெரிய செழிப்பில்லாத ஒரு நாடாக இந்தியா இருந்த நேரம். இவர்களால் அந்த நாடகத்தை பெருசாக நடத்த முடியல. இவர்களெல்லாம் தஞ்சம் அடைஞ்ச இடம் அண்ணாவனுடைய காஞ்சிபுரம் வீடு. அந்த வீட்டில் இவர்களுக்கு சாப்பாடு உண்டு, தூங்குவதற்கு இடம் உண்டு, அங்கே இருக்காங்க. அண்ணாவுக்கு புட்டண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அண்ணா, அவர், நான் நினைக்கிற ராஜகோபால் இன்னொருத்தர் அவருடைய வகுப்பு தோழர், பின்னாடி MLC ஆனார். அவங்க 3 பேரும், அண்ணா வந்து என்ன பண்ணுறது இந்த கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே, உடையெல்லாம் தச்சாச்சு, இப்படி ஆயிடுச்சே. அப்போது யாரோ சொல்கிறாங்க, நம்ம கணேசனை போடலாம். 2 பேர் அப்படி சொன்னதாக நான் மறந்துடுறேன் இப்போ பேரை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கணேசனா? ஆமாண்ணா, கணேசன் அவர் எழுதுகிறார் அவருடைய சரிதையில், எனக்கு தான் கொக்கு மாதிரி மூக்கு இருக்கும், அதனால் சிவாஜி பாத்திரத்துக்கு நான் சரியானவன் அப்படின்ட்டு. கணேசா, உன்னால் முடியுமா? நான் அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணா அந்த வசனம் 90 பக்க வசனத்தை என்கிட்ட கொடுத்தாரு. காலையில் ஒரு 11 மணி. அண்ணா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, சாயங்காலம் வாங்க, நான் பேசி காட்டுறேன். சாயங்காலம் அவங்க ஒரு 7 மணி நேரத்துக்கு பிறகோ என்னமோ, 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ கழித்து வராங்க, உட்காந்துடுறாங்க. அண்ணா இப்படி உட்காருங்கன்ட்டு உட்கார வைக்கிறார். கணேசன் 17-18 வயது கணேசன் 90 பக்கத்தையும் அவரே சிவாஜியாகவும், அவரே சந்திரமோகனாகவும், அவரே காகபட்டராக அண்ணா நடிப்பார் நாடகத்தில், உண்மையிலேயே நடித்தார். எல்லாவற்றையும் சிவாஜி கணேசன், இன்னும் சிவாஜி ஆகாத கணேசன் நடித்து காட்டுகிறார்.
அண்ணா அவரை ஆறத் தழுவி நீதான் சிவாஜி என்று முதலாக அவரை சிவாஜி என்று அழைத்து பெருமைப்படுத்தியவர் அண்ணா. பொதுவெளியில் அப்படி அழைத்தவர் தந்தை பெரியார். அப்படித்தான் சிவாஜி வரார். அதனால காங்கிரஸ் வந்து அவருடைய காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய காட்டாறு. அந்த காட்டாருக்கு எதிராக ஒரு எதிர்நீச்சல் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நீதி கட்சியும், நீதி கட்சியை சார்ந்த சுயமரியாதை இயக்கமும், சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த திராவிடர் கழகமும், இவங்கெல்லாம் இது வந்து ஒரு எதிர்நீச்சல் தான். இங்கேயும் வந்து சுதந்திர வேள்வி தான் பெரிய வேள்வியாக இருக்கிறது. இந்த எதிர்நீச்சல் போடக்கூடிய இவர்களுக்குன்ட்டு ஒரு 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 வரவேற்பு இருக்கு. அவர்களோடு தன்னை பிணைத்துக் கொள்வதா வேண்டாமா என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கேள்வி. அதனால தான் அவர் அதுல கலந்துக்கிறார். அந்த பிணைப்பு எப்போ வலுவாச்சு சார்? கலைஞர் கருணாநிதியினுடைய நட்பு கிடைச்ச பிறகு, அவருடைய அவருக்கு வந்து பல தோல்விகளுக்கு பிறகு, பல அவமானங்களுக்கு பிறகு, பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு ராஜகுமாரி இறுதியில் கைகூடுகிறது. ராஜகுமாரிக்கு 24 வயது இளைஞர் ஒருவர் கதை வசனம் எழுத வருகிறார். அதற்கு முன்பாகவே அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் பேர்ல அந்த படம் வரல. அபிமன்யு, ஒடிந்த வாழானாலும் ஒரு வாழ் தாருங்கள், என்ன கண்ணன் மனதும் கல் மனதா என்றெல்லாம் வசனங்களை எழுதி கவிஞர் கண்ணதாசனை மயக்கமுறச் செய்த அந்த காதலி கலைஞர் கருணாநிதி. அந்த 24 வயது இளைஞர், அவரை விட 7 வயது மூத்தவர், இந்த 31 வயது இளைஞரை சந்திக்கிறார். கதாசிரியரும் அவருடைய கதாநாயகனும் முதன்முறையாக இவர்களுடைய வாழ்வு 2.5 இறுதி வரை இருக்க போகிறது, கலந்திருக்க போகிறது என்று அறியாமல் கலக்கிறார்கள். அவருக்கு நான் அண்ணாவினுடைய புத்தகங்களை பரிசாக தருவேன். எம்ஜிஆர் துளசி மாலையும் பெரிய குங்கும பொட்டோ சந்தன பொட்டோ வைத்துக்கொண்டு கதர் உடுத்தி கொண்டு இருப்பார் நண்பர் எம்ஜிஆர். அவர் எனக்கு காந்தியடிகளுடைய புத்தகங்களை தருவார். இறுதியில் இந்த மாதிரி நாங்கள் பரிமாறிக்கொண்டதனுடைய விளைவு அவர் நம்முடைய இயக்கத்தோடு வந்து சேர்ந்ததுதான் என்று அழகாக எழுதுகிறார் கலைஞர் கருணாநிதி. அதனால் அவருடைய தாக்கம், அவருடைய எழுத்தினுடைய வீச்சு, அதை பார்த்துட்டு இந்த 2 சகோதரர்கள் எம்ஜிஆர் பிரதர்ஸ் அவங்க வந்து யானக்கவுனியில் ஒரு இடம் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ராஜகுமாரி ஒரு நல்ல வெற்றியான படம். அது வந்து அவருக்கு ஒரு ஏறுமுகத்தை தந்துச்சு. ஆனால் தொடர்ந்து வெற்றி உடனே வரலை. அதுக்கப்புறம் ராஜகுமாரிக்கு பிறகு உங்களுக்கு 1950 47 வருது ராஜகுமாரி. 3 ஆண்டுகள் வந்து அவர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்பத்தான் மந்திரிகுமாரி எடுக்க போறாங்க. மந்திரிகுமாரி எடுத்து அது வந்து சரியா வரலைன்னு சொல்லிட்டு, இந்த கதை போக்கு பிடிக்கல அல்லது வசனம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அது வந்து குண்டலகேசி 50 காப்பியங்கள்ல ஒண்ணு, அதனுடைய கதை தான், அதனுடைய அதை தழுவி எடுத்த ஒரு கதை. அதை வேற யாரோ எழுதுறாங்க, அவர்கள் சரியா எழுதலைன்னு சொல்லிட்டு கவி காமு ஷெரீஃப் மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைக்கிறேன், அவர் சுந்தரத்துக்கிட்ட சொல்லி மந்திரிகுமாரிக்கு கலைஞர் கருணாநிதி எழுதலாம் அப்படின்றார். இப்போ அது கதாநாயகனா யாரை போடலாம்? எம்ஜிஆரை போடலாம். எம்ஜிஆருக்கு ரெட்ட நாடி. உடனே கலைஞர் சொல்றாரு, ஒரு சின்ன தாடி வச்சுட்டிங்கன்னா சரியா போயிடும்ன்றார். அப்படி உதவி பண்ணி அவரை கதாநாயகனாக மாற்றுகிறார். மந்திரிகுமாரி கலைஞருடைய வார்த்தைகளிலேயே புரட்சியை ஏற்படுத்திய படம். அப்போ அதே ஆண்டு மருது நாட்டு இளவரசின்னு ஒரு படம். அந்த படத்தை எடுக்கிறவங்களுக்கு இடையில பொருளாதார சிக்கல். அதனால அந்த படத்தை வந்து காசிலிங்கம், எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி அவங்க சொந்த பணத்தை போட்டு எடுக்கிற மாதிரி கடைசியில் முடிஞ்சிருது. அங்கதான் ஜானகி ராமச்சந்திரன் முதன்முறையாக நடிக்க வருகிறார். மருது நாட்டு இளவரசிக்காக அவங்க மைசூருக்கெல்லாம் போய் படப்பிடிப்பெல்லாம் பண்றாங்க. அந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதியை இவர் பரிந்துரை செய்கிறார் வசனகர்த்தாவாக. அங்க இதுல யானக்கவுனியில அவங்க வீடு, அவங்க வீட்டுக்கு வந்து இவர் சாப்பிட்றது எல்லாம் நடக்கும். ரொம்ப ஒரு மிக 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 நேசமான ஒரு குடும்ப பாசத்தோடு ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அதனால தான் அதை வந்து வீழ்த்துவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. ஸோ அவங்க வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு இவரை கதை வசனகர்த்தாவா வச்சுக்கிறதா வேண்டாமான்ட்டு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் 26 27 வயது, இவ்வளோ சின்ன பையனாக இருக்காரேன்ட்டு. இல்லை நீங்கள் அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கதை ஒரு வாரத்தில் அவங்க வந்து அவர் தினசரி எழுதி எடுத்துகிட்டு வருவார். அண்ணனும் தம்பியும் உட்கார்ந்து அவரோட விவாதம் பண்ணுவாங்க. இதில் மாற்றிக்கங்கன்னா உடனே மாற்றி ரொம்ப அழகாக அதை எழுதி தருவார். இதெல்லாம் தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுறார். எப்படியெல்லாம் அந்த கதை போக்க
எப்படி எவ்வளவு ஒரு பெரிய வசனகர்த்தாவாக அவர் மாறினார். அப்போ ரொம்ப பெரிய ஆற்றல். அந்த படம் மருதநாட்டு இளவரசியும் அவருக்கு ஒரு வெற்றியை தருகிறது, 2 வெற்றி. அதுக்கு பிறகு பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு மலைக்கள்ளன் தான் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் மதுரை வீரன், அதெல்லாம் பின்னாடி நடக்குது. அதனால காங்கிரஸ் என்பது அவருடைய பின்னாடி இருக்கு. 53ல் இந்த மாதிரி அவருக்கு இது வந்து ஒரு வெற்றி அணி, ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில தொடர்ந்து பயணம் பண்ணா எப்போவாது வெற்றி இலக்கை தொடுவோம் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கணும். இவர்களெல்லாம் ரொம்ப ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு வந்திருக்கணும். அதனால 44ல் அப்படி ஒரு முடிவெடுத்தவர் 9 ஆண்டுகள்ல மாறி ஒரு முடிவு எடுக்கிறார். லால்குடி ஏப்ரல்ல 1953 அந்த மாநாட்டில், அப்போ வந்து கேரள நாட்டைச் சேர்ந்த நான் திமுகவினுடைய பணிகளுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் பதிவாயிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.